100% நான் வந்து அச்சீவ் பண்றதுக்கு நான் யூஸ்வலாக எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 30% வந்து நீங்க அச்சீவ் பண்ணீங்கனாலே, சக்சஸ் ரேட் உங்களுக்கு வந்ததுனாலே, நீங்க உங்களுடைய கேபிட்டல் உங்க கையில இருக்கு. ஸோ அமெரிக்கன்ஸ் வந்து அபவுட் 50% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கரண்டா வந்து இந்தியாவில் 7% ஆஃப் பீப்புள் தான் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்தியன் எக்கானமி வந்து 3 ட்ரில்லியன் எக்கானமி அதை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டைரக்ஷன்ல போயிட்டு ஷேர் மார்க்கெட்ல வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஒரு சீக்ரெட் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு ரிவீல் பண்றேன். இப்போ கூட நீங்க அந்த கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு லாஸ் ஆயிருக்குன்னு ஒரு அப்ராக்சிமேட்டா கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லாருமே வந்து அதை மறைக்கும் போது அதுக்குள்ள நம்ம எப்படி வந்து அஷூரன்ஸ் உள்ள வர முடியும்? இன்னைக்கு நமக்கு வந்து எமர்ஜிங் இண்டிபெண்டன்ட் ட்ரேடர் சதீஷ் குமார் அவர்கிட்ட ஸ்டாக் மார்க்கெட் பத்தி டீடைல்ஸ் கிட்ட தெரிஞ்சுக்குவாங்க. வணக்கம். இதுக்குள்ள நீங்க வரதுக்கான ட்ரிகரிங் ஃபேக்டர் என்ன வருது? எஸ். ஸோ நானும் எல்லாரும் மாதிரியும் ஒரு 9 to 6 ஒரு ட்ரெடிஷ்னல் ஜாப் அதில் தான் வந்து போயிட்டு இருந்தேன். பட் எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்த ஒரு 9 to 6 ஜாப்ல ஒரு பிடிப்பு இல்லை, நாட்டம் இல்லை. முக்கியமாக வந்து அதில் ஒரு ஒரு டிக்டேட்டர்ஷிப் எனக்கு தெரிஞ்சது. அவங்க சொல்றதான் நம்ம கேட்கணும், நமக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்சி இருக்காது. இன்கேஸ் ஒரு லீவ் எடுக்கணும், ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா கூட நம்ம அந்த அளவுக்கு அவங்க நமக்கு அந்த லீவ்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு ட்ரெடிஷ்னல் விஷயத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட் வந்து எனக்கு ஒரு லைட் ஷோ பண்ணுச்சு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் வந்து ஷேர் மார்க்கெட்ல நான் அங்கிருந்தே நான் பண்ண ஆரம்பிச்சேன். 2015 இருந்தே வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுல வர அப்படின்னு தெரியும் போது இதுல இருக்க ப்ரோஸ் கான்ஸ்லாம் ஆப்வியஸ்லி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்க ஃபேமிலியோட சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? அவங்க எப்படி இதை பார்த்தாங்க? ப்ரோஸ் கான்ஸ் தெரிஞ்சு எப்படி எவ்வளவு பண்ணாங்க? ஆமா, இது ஒரு ட்ராமாட்டிக்கல் வேலை என்னால சொல்ல முடியும். எல்லாருமே சப்போர்ட்டிவா இருந்தாங்க, எல்லாருமே இது பண்ணாங்க, நம்பிக்கை வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு விஷயத்துல எப்போதுமே வந்து 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. இந்த பக்கம் வந்து ப்ரோஸ் இருக்கு, இந்த பக்கம் கான்ஸ். நீங்களே சொல்லிட்டீங்க. இந்த ப்ரோஸ்ன்னு பார்க்கும்போது எஸ், இவ்வளோ, ஏன்னா வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப்ல நான் ஒரு டீம் லீடரா நான் ஒர்க் பண்ணியிருந்தேன் கம்பெனில. ஸோ டீம் லீடரா ஒர்க் பண்ணிட்டு அதுல இருந்து வெளியில வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதுல வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா வருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க. அது ஒரு பக்கமா இருந்தாலும் பட் ஆரம்ப கட்டத்துல என் மேல நம்பிக்கை இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்குள்ள இருந்து வெளியில வந்து இவங்க இவங்க மேல என் மேல ஒரு ட்ரஸ்ட்னஸ் கிரியேட் பண்றதுக்கே வந்து எனக்கு நிறைய டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ இதுல சப்போர்ட் இல்லைன்னு கண்டிப்பா சொல்லவும் முடியாது. நிறைய சப்போர்ட் ஆரம்பத்துல இருந்துன்னு சொல்ல முடியாது. பட் இப்போ வந்து நிறைய சப்போர்ட் இருக்கு. நம்ம அப்பா அவங்களுக்கு இந்த நாலேஜே இருக்காது. அவங்க இருந்த காலகட்டத்தில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கூட செட்டில் அப்படின்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இதுக்குள்ள வர இப்படி ஆகுது. ஆமா, இதுல நான் ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் போயிட்டு அப்பா கிட்ட நான் போய் சொன்னேன், நான் ஷேர் மார்க்கெட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பணம் இல்லாம எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயம் கேட்டாரு. ஆக்சுவலா எனக்கு அந்த ஒரு தடங்கள் ஆரம்பத்துல இருந்தது. சரி, அமௌண்ட் இல்லாம நம்ம எப்படி ஷேர் மார்க்கெட் நம்ம பண்றது, இது எப்படி நம்ம கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் மட்டும்தான் இருந்தது. எப்படி பண்ணணும்ன்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நாளாக நாளாக அதுவே வந்து நம்ம கூட வந்து சேர்ந்துடுச்சு. இதுக்கு ஏதாவது கண்டிப்பா படிச்சிருமா? இதோட எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி இதுக்குள்ள வரணும்னா என்னெல்லாம் தேவை? நீங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வரணும்னா இந்த டிகிரி முடிச்சிருக்கணும், இந்த டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு ரெக்குயர்மெண்ட்டுமே கிடையாது. உங்களுக்கு தேவை ஒரு ஃபியரை வந்து நீங்க ஓவர் கம் பண்ணணும். ஸோ ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி உங்களை வந்து நீங்க வளர்க்கணும். இந்த ஒரு 2 விஷயம் மட்டும் இருந்தாலே போதும். ஸோ அப்போ நீங்க ஃபியரை வந்து நீங்க ஓவர் கம் பண்ணணும்னா நீங்க டெக்னிக்கலா ஒரு சில நீங்க மார்க்கெட் அப்ரோச் பண்ற விதமே வந்து நீங்க டெக்னிக்கலா பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி. ஸோ ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டினா நான் என்ன எப்படி சொல்றேன்னா, இருக்கிற எல்லா இதுவுமே நம்மளுடைய ஃபண்ட் எல்லாமே அதில் போய் டம்ப் பண்ணிட்டு அந்த மாதிரி இல்லாம ரிஸ்க்குமே இது வந்து கால்குலேட்டட் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எப்போதுமே ஒரு ரிஸ்க் எடுக்கிறோன்னா அதில் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா ஷேர் மார்க்கெட் இஸ் ப்ராபபிலிட்டி கேம். எவ்வளோ ப்ராபபிலிட்டி நமக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த 90% ஆஃப் பீப்புள் எப்படின்னா ஒரு டிமெட் லாக்கிங் பண்ணணும் அப்படின்னாலே அதுலேயே நமக்கு டிஸ்க்ளைமரே கொடுப்பாங்க, இதுக்குள்ள வந்து லாஸ் போகுது. ஸோ நீங்க பேசுறதா பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறீங்க. ஆனா அவனே சொல்றான் அதில் லாஸ் இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். நீங்க எந்த ஒரு டிமெட் அக்கௌண்ட்குள்ள போனீங்கனாலும் டிஸ்க்ளைமர்ல அபவுட் 90% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து மேக்கிங் லாஸ், ஸோ பி கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இத நீங்க இன்னொரு ஆங்கிள் பார்க்கணும். அவங்க பேசுறது எல்லாமே வந்து டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ டெரிவேட்டிவ்னா ஒரு ட்ரேடிங்னா வந்து ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் வந்து ட்ரேடிங் கிடையாது. ஸோ இதுல நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஈக்விட்டி செக்மெண்ட்ஸ் இருக்குது, கமோடிட்டிஸ் இருக்குது, டைரக்டா நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்றது, இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இது ஆக்சுவலா என்ன பர்பஸ்க்காக இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா ஹெட்ஜிங்காக. ஸ்டாக் வாங்குறீங்கன்னா இது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி.
ஸோ இது இன்கேஸ் இது எகெயின்ஸ்டா போச்சுன்னா இந்த ஒரு நீங்க வாங்குற இன்சூரன்ஸ் வந்து உங்களை வந்து காப்பாற்றிக்கணும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துச்சு. பட் இப்போ வந்து மக்கள் பார்க்குற விதம், ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனை பார்க்குற விதம், ஏன்னா நீங்க ஒரு சின்ன ஒரு ஃபண்டை வச்சுட்டு நீங்க பெரிய ஃபண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரொமோஷன்ஸ் வீடியோஸ்லாம் நிறையவே இருக்குது. ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பின்னாடி ஒரு ஃபேண்டசியான ஒரு வேர்டிங் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் என்ன பண்றாங்க, நிறைய பேர் வந்து ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் நேக்கடா போறாங்க. அதாவது விச் மீன்ஸ் எந்த ஒரு கவர்டு காலம் இல்லாம, ஹெட்ஜிங் இல்லாம டைரக்டா போய் அவங்க பண்றதால அவங்க நிறைய லாஸ். எவ்வளவு இருந்தா அந்த ஷேர் உள்ள வரும்? நீங்க 10 ரூபா இருந்தா கூட, ஒரு 50 ரூபா இருந்தா கூட உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட முடியும். இப்போ அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு வேணா போடலாம், எவ்வளவு சின்ன அமௌண்ட் வேணா போடலாம். பட் இந்த எவ்வளவு அமௌண்ட் தேவை அப்படின்றது எது உங்களுக்கு நிர்ணயம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, எவ்வளோ நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அதை பொறுத்து தான் உங்களுடைய பிரின்சிபல் இருக்கும். ஸோ இதுல ஷேர் மார்க்கெட்ல வந்து நான் ஜஸ்ட் ஒரு ஒரு சீக்ரெட் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு ரிவீல் பண்றேன். நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லாம் வந்து 30% நான் ப்ராஃபிட் பண்ணேன், 100 ஒரே ட்ரேட்ல எனக்கு 1 லட்ச ரூபா வருது, 2 லட்ச ரூபா வருது, அது மேல நிறைய வந்து பார்த்துருப்பீங்க. பட் அவங்க ஓவர் த பீரியட்ல எவ்வளவு பண்றாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ சஸ்டைனபிளாவே வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரிட்டர்ன்ஸ் நீங்க எடுத்தீங்கனாலே நமக்கு ஓவர் த பீரியட்ல வந்து நமக்கு ஒரு மந்தோட எண்ட்ல நீங்க பார்க்கும்போது நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதனால நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய கேபிட்டல் வந்து மாறுன்றது நான் சொல்லுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன மாதிரி பீப்புள்ஸ்லாம் எப்படின்னா ஆஃபீஸ் ஒர்க் போயிட்டு இருக்காங்க, ஒரு 9 to 5 அப்படியே வச்சுக்கோங்க, அவங்களும் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம். ட்ரேடிங்ல வந்து நிறைய செக்மெண்ட் இருக்குது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கும் நிறைய இருக்கும். இன்ட்ராடே ட்ரேடிங் இருக்கும், லாங் டேர்ம் ட்ரேடிங் இருக்கும், ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து எப்போதுமே மார்க்கெட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. லாங் டேர்முக்கும் ஷார்ட் டேர்முக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் வந்து உங்களுக்கு உங்களுடைய டார்கெட் அச்சீவிங் டைம் வந்து வேரி ஆகும். பட் ஷார்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் நீங்க அதாவது இன்ட்ராடே நீங்க பண்றீங்கன்னா, இன்னைக்கு காலையில 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா 3:15க்கு நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வரணும். ஸோ இது வந்து இன்ட்ராடேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு முக்கியமா இன்ட்ராடே வந்து நம்ம பண்றது அட்வைசபிள் கிடையாது. ஸோ நீங்க லாங் டேர்ம்ல எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஸ்டாக் ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி ஒரு ஓவர் த பீரியட்ல வந்து நம்மளால வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும். பர்டிகுலர் டைம்ல நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஹவர்ஸ்ல தான் நம்ம வந்து அந்த ஷேர் வந்து பார்க்க முடியும். இதுக்குன்னு டைம் ஏதாவது செட் பண்ணிருக்கீங்களா? ஆமா, நீங்க ஷேர் மார்க்கெட்ல காலைல 9:15, ப்ரீ மார்க்கெட் 9 o'clock ஓப்பன் ஆகும். ப்ரீ மார்க்கெட் நம்மளால ரீரியல் ட்ரேடர்ஸால பண்ண முடியாது. 9:15க்கு ஓப்பன் ஆகும். ஸோ 9:15ல இருந்து 3:30 வரைக்கும் நம்மளால ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ அப்பதான் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்றது, க்ளோஸ் பண்றது எல்லாமே. ஸோ இப்போ நான் முன்னாடி சொன்னேன், ஏன் வந்து ஆஃபீஸ் கோயர்ஸால அது பண்ண முடியாது இன்ட்ராடேனா, நீங்க எப்போதுமே மார்க்கெட்டை பார்த்துட்டே இருக்கணும். ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். ஸோ நீங்க லாங் டேர்ம் டெலிவரி ட்ரேட்லாம் நீங்க எடுக்கிறீங்கன்னா, ஸோ உங்களுக்கு அனலைசிங் டைம் நிறைய இருக்கும். ஸோ நீங்க அனலைஸ் பண்ணிட்டு இதுதான் என்னுடைய பொசிஷன் நீங்க டிசைட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா லாங் டேர்ம் நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்ரிடே நம்ம வாட்ச் பண்றோம், அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க. இல்ல, அடிக்ஷன்ன்றது ஒரு நெகட்டிவ் வேர்ட் ஆக்சுவலா. சரி, அப்போ விடுங்க. அப்போ ஒரு இது வந்து ஒரு கேம்லிங் சொல்லலாமா? கேம்லிங் தான் ஷார். ஆமா, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஆரம்பத்திலே நான் பதில் சொன்னேன். ஸோ இது வந்து எப்போதுமே மார்க்கெட் வந்து ப்ரொஃபஷனலா நீங்க ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஸோ அதுல இருக்கிற ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க அதை டெக்னிக்கலா நீங்க வந்து அப்ரோச் பண்ண முடியும். மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஆஸ் லைக் தட் நம்ம ஜஸ்ட் லேப்டாப் ஓப்பன் பண்ணோம், ஆர்டர் எடுத்தோம் அப்படின்னு இருக்காங்க. இதை நீங்க ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க ஹேண்டில் பண்ணும்போது இது ஒரு கேம்லிங், கண்டிப்பா கேம்லிங்குள்ள வரும். ஸோ கேம்லிங் இஸ் 50-50 பாசிபிலிட்டி. பட் நம்ம பேசுறது எல்லாமே நீங்க ஈவன் உங்களுடைய வின்னிங் ரேட் 30% இருந்தாலும் நீங்க ஸ்டில் நீங்க வந்து உங்களுடைய கேபிட்டல் உங்க கையில இருக்கும் அப்படி. ஏன்னா இப்போ நான் ஒரு 100% நான் வந்து அச்சீவ் பண்றதுக்கு நான் யூஸ்வலா எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 30% வந்து நீங்க அச்சீவ் பண்ணீங்கனாலே, சக்சஸ் ரேட் உங்களுக்கு வந்ததுனாலே நீங்க உங்களுடைய கேபிட்டல் உங்க கையில இருக்கும் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல கேம்லிங் இங்க வேலையே இல்லை. ஏன்னா நம்ம கேம்லிங்னா 50-50 ஒத்தையாரட்டி அந்த மாதிரி தான் நீங்க பாப்பீங்க. பட் இந்த இடத்துல நம்ம அப்படி பேசலாம். ஸோ டெக்னிக்கலா நீங்க வந்து ஒரு மார்க்கெட் அப்ரோச் பண்ணும்போது இது வந்து கேம்லிங்கா இருக்காது, ப்ரொஃபஷனலிசமா இருக்கும். இப்போ இருக்க ஒரு லைஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ்ன்றவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி வராங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ அவங்களாம் ஒர்க் பண்ணி கஷ்டப்படுறதை விட நீங்க வேலைக்கே போகாம ஜஸ்ட் இந்த இதுல இருந்து எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, இதுல இருந்து சம்பாதிக்க முடியுமா? எஸ், நான் இந்த ஒரு கொஸ்டின்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் மட்டும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அமெரிக்கன்ஸ் வந்து அபவுட் 50% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அதுல ரெவென்யூ ஜென்ரேஷன் அவங்க இதுல இருந்து தான் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்ட் நீங்க பார்க்கும்போது இப்போ கரண்டா வந்து இந்தியாவில் 7% ஆஃப் பீப்புள் தான் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்தியன் எக்கானமி வந்து 3 trillion எக்கானமி அதை நோக்கி போயிட்டு இருக்குது. ஸோ அந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குன்னு. ஸோ அப்போ போகும்போது இந்த ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட் இதோடைய
இது வந்து நிறைய பூம் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ 7% வந்து இந்த மாதிரி நம்ம பண்ண போனா, இன்னும் நீங்க இதுல நிறைய பேர் பார்ட்டிசிபேஷன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இதை வந்து மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய இதுலயும் ஒரு கோர்ஸ் ரெக்குவயர்மெண்ட். கண்டிப்பா இப்போ அந்த மாதிரி கோர்சஸ் வந்து ஈவன் நம்ம மட்டும் இல்லை, நிறைய நீங்க யூடியூப்ஸ் பார்க்கலாம், நிறைய பேர் வந்து இந்த கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. ஸோ நான் உங்ககிட்ட கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான், இதை வந்து மார்க்கெட் நீங்க ஆஸ் லைக் தட் ஒண்ணுமே தெரியாம லாஸ் பண்ணிட்டு வந்து இது ஒரு கேம்லிங் சொல்றதுக்கு முன்னாடி ப்ரொஃபஷனலா லேர்ன் பண்ணி ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியை நீங்க வளர்த்துக்கிட்டு உங்க ப்ரொபபிலிட்டி, ஏன்னா இது வந்து ப்ரொபபிலிட்டி கேம் நான் சொல்ல இல்லைங்களா, இந்த ப்ரொபபிலிட்டியை வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ வந்து நீங்க ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ நம்ம கேம்லிங்ன்ற பேருக்கு இங்க இடம் இல்லாம இருக்கிறோம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆத்மிக் ஸ்டாக்ஸ் அப்படின்ற பேர்ல ஷேர் மார்க்கெட் பத்தின எல்லா விஷயமும், ஸோ பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ்டு கோர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது எப்படி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க? இதுல என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு. ஸோ ஆத்மிக் ஸ்டாக்ஸ் அந்த வெப்சைட் நீங்க போனீங்கன்னா என்னோட டீடைல்ஸ் எல்லாமே அதுல வரும். ஸோ இது கத்துக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஆன்லைன் கோர்ஸ் ஒரு ஆஃப்லைன் அப்படின்னு. ஸோ அதுல எல்லாமே நீங்க இதுக்குன்னு ஏதாவது ஒரு செட்டிங் வச்சிருக்கீங்களா? ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்குன்னு ஒரு குரூப் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஆமா, வி ஆர் ஆல்சோ ப்ரொவைடிங் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நாட் ஓன்லி உங்களை வந்து ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்துட்டு நம்ம விடாம, ஸோ உங்களை கண்டினியூஸா வந்து அப்டேட் பண்ண வைக்கிறோம். ஸோ இதுல ட்ரேடிங் பண்ணும்போது ஸோ நீங்க எப்படி நீங்க அனலைஸ் பண்றீங்க, உங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நீங்க எப்படி வைக்கிறீங்க, ஸோ இது ஒரு 1 டே கிளாஸ் இல்லாமல் இது ஒரு 2 மந்த் செஷனா நம்ம இது பண்ணிக்கிறோம். ஸோ இது பத்தின டீடைல்ஸும் வந்து என்னோட வெப்சைட்ல இருக்கு, நீங்க அதிலே பார்த்துக்கலாம். ஸோ இதுல வந்து இது மட்டும் தெரியலன்னா தயவு செஞ்சு இதுல வந்துடாதீங்க அப்படின்னா எந்த விஷயம்? ஆமா, இப்போ இருக்கிற ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து கம்மியான அமௌண்ட்ல நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் அதிகபட்சமான ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க ப்ராஃபிட் லாஸே பண்ணாம ப்ராஃபிட் பண்ண முடியும்னு சொல்லி சொல்றாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, லாஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் த ட்ரேடிங். ஸோ இதை வந்து நீங்க உங்களுக்கு என்ஷூர் பண்ணிக்கணும். இதை வந்து மனசுல ஆணித்தனமா அந்த பதிய வச்சுட்டு நீங்க ஷேர் மார்க்கெட்ல வந்தீங்கன்னா ஸோ யூ யூ வில் மேக் அ ப்ராஃபிட். ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்தை ரெண்டு ஒரே மாதிரி பார்க்குற ஒரு தன்மையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் வாங்க, அது தெரியாம எந்த கம்பெனிஸ்ல பண்ணா நமக்கு லாஸ் கம்மியாகும்? எந்தெந்த கம்பெனிஸ் ஏதாவது லிஸ்ட் இருக்கா? இவ்வளவு வருஷம் பண்றீங்க, உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி ஏதாவது ஃபார்முலாஸ் வச்சிருக்கீங்க? ஸோ என்எஸ்சி பிஎஸ்சின்னு சொல்லிட்டு ரெண்டு பெரிய ட்ரேடிங் செக்டர்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்எஸ்சியில் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 2300 ஸ்டாக்ஸ் மேல பிளஸ் இருக்கு. இங்க பிஎஸ்சியில் வந்து பாத்தீங்கன்னா 5700 ஸ்டாக்ஸ் மேல இருக்கு. ஸோ இப்போ இதில் எல்லாமே நான் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டாக்னு நான் பிக் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா, ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ ஐம் நாட் செபி ரெஜிஸ்டர்ட், நான் வந்து என்எஸ்சியில் சர்டிஃபைடு டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இவ்வளவு வருஷமா நீங்க இதுல இருக்கீங்க, ஓகேவா? ஸோ இதுல அதிகமா இறந்தது என்ன, அதிகமா சம்பாதிச்சது என்ன? யாருமே அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க, எல்லாமே சம்பாதிச்சதுன்னு சொல்றாங்க தவிர அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு ஸ்டெப்ல வந்து இறந்துருப்பாங்க இவ்வளவு அமௌண்ட்ன்றது. ஸோ அதையும் யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்களோட இதுல நீங்க சொன்னாங்க. கண்டிப்பா இப்போ நான் இதனாலதான் வந்து நான் ஒரு டிரான்ஸ்பரண்டா ஒரு வாட்ஸ்அப் குரூப் நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ற ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதை வந்து டெய்லி பேசிஸ்ல நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ நான் என்னுடைய விஷயம் எல்லாமே அதில் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். நான் எவ்வளோ ஏர்ன் பண்றேன், நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன், இது எல்லாமே போடுவேன். நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்றேன், எவ்வளோ லாஸ் பண்றேன், ஸோ இது எல்லாமே அந்த குரூப்ல இருக்கும். நீங்க அதை பாத்தீங்கன்னா நீங்க வந்து லாஸ் அப்படின்றது வந்து ஒரு லைசன்ஸ் மாதிரி. நீங்க ஒரு டூ வீலர் நீங்க இது பண்றீங்கன்னா, டிரைவ் பண்றீங்கன்னா லைசன்ஸ் எடுப்பீங்க. அந்த மாதிரி இப்போ லாஸ் வந்து எதனால நான் இப்படி பேசுறேன்னா, நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் மட்டுமே மைண்ட்ல வச்சுட்டு ஷேர் மார்க்கெட் வராங்க. பட் அப்படி ஆக்சுவலா அப்படி வேலை பண்ணல. மிஸ்டர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அவர் என்ன பண்ணுவாங்க, நீங்க எதிர்பார்க்கறதுக்கு ஆப்போசிட்டா தான் நடந்துட்டு இருக்கும். ஸோ அது எல்லா டைம்லயுமே வந்து நமக்கு ஃபேவரா போகும், எல்லா டைமுமே நமக்கு எகென்ஸ்டா போகும் அப்படின்னு கிடையாது. ஸோ இது லாஸ் இஸ் இன்னெவிட்டபிள். நீங்க லாஸ் பண்ணிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இருக்கும், நீங்க லாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீடைனிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க அப்பதான் உங்க கேபிட்டல வந்து தக்க வச்சுப்பீங்க. ஸோ தேர்ட் ஃபேஸ் தான் வந்து உங்களோட நீங்க ப்ராஃபிட்டபிளா இருப்பீங்க. எனக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு. நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல லாசஸ்ல நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ லாசஸ்ல இருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து இதுல ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாவே இருக்கும். ஸோ அதனால நான் நிறைய லாசஸ் பண்ணி லேர்ன் பண்ணி அதுல இருந்து நமக்கு கிடைச்ச விஷயம் நிறைய இருக்கு. இப்ப கூட நீங்க அந்த கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் எவ்வளவு லாஸ் ஆயிருக்குன்னு ஒரு அப்ராக்சிமேட்டா கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லாருமே வந்து அதை மறைக்கும் போது அதுக்குள்ள நாங்க எப்படி வந்து அஷூரன்ஸ் உள்ள வர முடியும்? அதனாலதான் வந்து நம்ம என்ன இங்க டீச் பண்றோம்னா, ஸோ நீங்க லாஸ் அப்படின்றத லிமிட்டட் லாஸா எப்படி வச்சுக்கணும் அப்படின்றது தான் நம்ம வந்து டீச் பண்றோம். இதுல வந்து முக்கியமா நீங்க பார்க்க போறது ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு கட்டத்துல நிறைய கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ட்ரேடிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓவர் த பீரியட்ல உங்களுடைய ப்ராப்பரான ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாம உங்களுடைய லாஸ் நீங்க உங்ககிட்ட இருக்கிற கேபிட்டல்ஸ் எல்லாமே வந்து ப்ளோன் அப் பண்ணி
அதுக்கப்புறமா நீங்க வந்து நிறைய விஷயம் கத்துட்டு இருப்பீங்க. ஸோ கத்துட்டு இருக்க டைம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்ககிட்ட தேவையான கேபிட்டல்ஸ் இருக்கு. ஸோ நம்ம சொல்ல வர்றது இதுதான். நீங்க வந்து நீங்க இப்ப கூட நீங்க கேட்குற கேள்வி என்னன்னா, நான் எவ்வளவு லாஸ் பண்ணா இதுக்குள்ள வரலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் நீங்க கேக்குறீங்களே தவிர்த்து, நான் என்ன சொல்ல வரேன்னா, லாஸ் இஸ் இன்னெவிட்டபிள். இதை நம்ம எப்படி கம்மியா வச்சுக்கணும், லிமிட்டடா வச்சுக்க முடியும் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதுல வந்து நீங்க எவ்வளவு நான் வந்து இதுல ப்ராஃபிட் எவ்வளவு பண்ண முடியுன்றத பாக்குறத விட, இந்த இந்த விஷயத்துல நம்ம எவ்வளவு லாஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்த்தாலே நம்மளோட கரெக்டான டைரக்ஷன்ல இருக்கிறோம்னு அர்த்தம். இவ்வளோ வருஷமா இருக்கிறதுனால நிறைய நம்ம வந்து மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் வந்து இப்போ நீங்க என்ன ஃபார்முலா வச்சிருக்கீங்க, என்ன ஸ்ட்ராட்டஜிக் யூஸ் பண்றீங்க? எஸ், இது ஃபார்முலா அப்படின்லாம் வந்து கண்டிப்பா ஷேர் மார்க்கெட்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்படி ஃபார்முலாஸ்லாம் இருந்ததுன்னா இப்ப நான் உங்ககிட்ட வந்து மில்லினியரா தான் நான் பேசிட்டு இருப்பேன். ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு அழகான வேர்ட் சொன்னீங்க, எமர்ஜிங் என்டர்பிரினர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. எஸ், நான் எமர்ஜிங் இதுல தான் இருக்கிறேன், எமர்ஜிங் பேஸ்ல தான் இருக்கிறேன். பட் அந்த இடத்துக்கு என்னால ரீச் பண்ண முடியும் அப்படின்றது தெளிவா இருக்கு. ஓகே. ஸோ நீங்க இப்ப சொன்னதுல வந்து நீங்க வந்து நிறைய அடிபட்டு வந்திருக்கீங்க. ஸோ இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது, டூ அண்ட் கன்ஸ்ல இருக்கும்ல, அதை கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? ஸோ எஸ், இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது ஈஸியா இருக்கும். இப்போ மணி மேக்கிங் ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் அதுல லாஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள், இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே அதுக்கு பின்னாடி இருக்கு. இந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து நான் லேர்ன் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, டூஸ் அண்ட் டோன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து நம்ம த்ரூ அவுட் இந்த இன்டர்வியூல நம்ம பேசிட்டே வரோம். லாஸ் பண்றதுக்கு, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். அப்படி ரெடியா இருந்தீங்கன்னா உங்களை ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ இந்த வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இருக்காங்க இதை சொல்லி கொடுத்ததுக்கு. ஆனா அவங்க ஏன் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது ஆக்சுவலா வந்து இப்போ நிறைய பேர் மார்க்கெட்ல இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. இதுக்கு இடையில நான் வந்து உங்ககிட்ட ஏன் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இப்போ நம்ம கோர்ஸ் எடுக்கிறோம்னா நீங்க ஒரு 1 டே கோர்ஸ், 2 டேஸ் கோர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் பண்றாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது. ஸோ உங்களை நீங்க கோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க கூடவே வந்து நம்ம கண்டினியூவா டிராவல் பண்றோம். ஸோ நீங்க என்ன டைம்ல வேணாலும் என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணியோ இல்லை வந்து நம்ம இதுக்குன்னே ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு டெலிகிராம் குரூப், யாரெல்லாம் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக டெலிகிராம் குரூப் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அந்த குரூப்ல அவங்க வந்து எல்லா கேள்விகளும் நம்ம அவங்க கேட்பாங்க. ஸோ அந்த விஷயத்துக்கு எல்லாமே நம்ம இமிடியேட்டா இல்லைன்னா கூட நம்ம அந்த குரூப்லேயே வந்து இதுக்கான ரெஸ்பான்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். அது இல்லாமல் மந்த்லி வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் நம்ம வந்து கனெக்ட் பண்றோம். ஸோ இதுல வந்து நான் என்ன டைப் ஆஃப் நான் ட்ரேட்ஸ் எடுத்தேன், அது எப்படி எடுத்தேன், இது ஏன் அது நெகட்டிவா போச்சு, ஏன் பாசிட்டிவா போச்சு, இது எல்லாமே வந்து அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ல உங்களால பார்க்க முடியும். ஸோ பேசிக்கா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்? ஸோ ஐ திங்க் இந்த இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க போடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை வந்து என்னோட வெப்சைட் அட்ரஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப், ஸோ உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்கும். எல்லா விஷயமும் வந்து அதில் நம்ம ஷேர் பண்ணிப்போம். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா opnicstocks.in இதோட எங்களோட வெப்சைட். ஸோ வெப்சைட்ல போனீங்கன்னா உங்களுடைய மற்ற எல்லா டீட்டெயில்ஸ். ஸோ நான் திரும்ப திரும்ப கேட்குற ஒரு விஷயம் தான், நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பண்றோம் அப்படின்னா அது நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கு, எந்த தப்பும் ஆகல, ஒருவேளை தப்பானாலுமே நம்ம அது எப்படி இண்டிகேட் பண்ணணும், நமக்கு கரெக்டான பாதையில தான் போகணும் அப்படின்னு? ஆமா, இதுக்கு வந்து நீங்க ஒரு ட்ராக்கிங் மெக்கானிசம் நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இதுல ட்ராக்கிங் மெக்கானிசம் நான் எது சொல்றேன்னா, நீங்க பண்ற எல்லா ஆக்டிவிட்டிஸுமே வந்து ரிவ்யூ பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம் நீங்க வச்சிருக்கணும். நான் யூஸ்வலா நான் அப்படிதான் ஒவ்வொரு பீரியட்ல நான் பண்ணிருக்கேன். என்னென்ன ட்ரேட்ஸ் எடுக்கணும் அந்த ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஷீட் குள்ள கொண்டு வந்து, இதை நான் எந்த ஆஸ்பெக்ட்ல இந்த நான் ட்ரேட் எடுத்தேன், இந்த ட்ரேட் எடுக்கும்போது நான் எமோஷனலா எப்படி ஹேண்டில் பண்ணேன், ஸோ இது டெக்னிக்கலா வந்து நான் அனலைஸ் பண்ணியும் இது ஏன் வந்து நெகட்டிவா போச்சு, இப்படிக்கான எல்லா ட்ராக்கிங் ஷீட்டும் வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் அந்த ட்ராக்கிங் ஷீட் நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா, ஸோ அதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ சக்சஸ் ரேட்ல இருக்கிறோம். ஸோ ப்ரொஃபஷனலா நீங்க இதை பார்க்கணும்னா நீங்க 30% நீங்க சக்சஸ் ரேட் இருக்குதுனாலே வந்து நீங்க ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர், நீங்க வந்து கரெக்டான டைரக்ஷன்ல இருக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ கன்க்ளூஷன் பண்ணலாம், இல்லைன்னா நிறைய நம்ம பேசிட்டோம். எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் ரொம்ப புரியாதது என்னன்னா, இவ்வளோ பேசுறீங்க, யாராவது உடனே வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து உடனே சக்சஸ் ஆனவங்க அப்படின்னு இருக்காங்க? ஸோ எஸ், இப்போ யங்கர் ஜென்ரேஷனா இருக்கட்டும், இல்லை ஸ்டாக் மார்க்கெட்ல புதுசா வரவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாமே கேட்கறது எல்லாமே உடனே நடக்கணும். நான் இன்னைக்கு போடுறேன்னா நாளைக்கு நான் வந்து குரோர்பதியா ஆயிடணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா இது அவங்க மேல நம்ம தப்பும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிற ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க ஷேர் மார்க்கெட்ல உடனே நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணணும், உடனே வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னு கிடையாது. இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான். அது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து நீங்க ஷேர் மார்க்கெட்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும்.
ஸோ இதுல வந்து ஒரு ஸ்டெடியா நம்ம ஒரு ரிட்டர்ன்ஸ் நம்ம வந்து ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு விஷயத்த நம்ம திரும்பி திரும்பி பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதுல வந்துடும். அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோமோன்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அது நடக்காது. ஸோ டெக்னிக்கலா மார்க்கெட் அப்ரோச் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டெடி ஸ்பேஸ்ல தான் வந்து உங்களால போக முடியும். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருந்தீங்க. அதுல இருக்க ஷார்ட் அண்ட் டிப்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. நாங்களும் நிறைய பண்ணணும் ஆர்வம் இருந்து பண்ண முடியாது, தெரியாம எப்படி இருந்தவங்களுக்கும் ஒரு கீயா தான் நான் இதை பாக்குறேன். ஸோ இதுல இருந்து நிறைய பேர் லேர்ன் பண்ணிருக்காங்க. உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.